Hi my dear children, today we can learn about magnification. Okay, what is magnification? Magnification. Magnification, it is denoted by the letter small m. Magnification is denoted by the letter small m. Magnification refers to magnification na என்னதுன்னா அது எது ரெஃபர் பண்ணுதுன்னா இமேஜ் வந்து எந்த அளவுக்கு பெருசாவோ இல்லைன்னா சின்னதாவோ ஆயிருக்கு கம்பேர்ட் டு த ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறத குறிக்கக்கூடிய ரிஃபர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் என்னது மேக்னிஃபிகேஷன். மேக்னிஃபிகேஷன் இஸ் எ ரேஷியோ பிட்வீன் த ஹைட் ஆஃப் த இமேஜ் டு த ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட். அதனால இது ஒரு ரேஷியோவா இருக்கிறதுனால அதுக்கு யூனிட் கிடையாது. மேக்னிஃபிகேஷன் வந்து it can be expressed in terms of object distance and image distance. Okay, அதாவது magnification m is equal to h dash divided by height, which is equal to minus v by u. சரியா? h dash is the height of the object image. Height of the image. h dash is the height of the image. H is the height of the object. Height of the object. அடுத்தது v is the image distance. Image distance. v is the image distance. u is the object distance. Object distance. Magnification refers to how much the image is bigger or smaller compared to the object. ஆப்ஜெக்டை கம்பேர் பண்ணும்போது இமேஜ் எந்த அளவுக்கு பெருசா இருக்கு இல்லைன்னா எந்த அளவுக்கு சிறுசா இருக்கு அப்படிங்கிறத ரெஃபர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் என்னது மேக்னிஃபிகேஷன். இட் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் magnification is equal to h dash divided by height, which is equal to minus v by u. H dash is the height of the image, h is the height of the object, v is the image distance and u is the object distance. Okay, அப்புறம் வந்து magnification, if magnification is equal to 1, that means the height of the image is equal to the height of the object. Height of the ஆப்ஜெக்டும் ஹைட் ஆஃப் த இமேஜும் ஈக்குவலாக இருக்கும்போது மேக்னிஃபிகேஷன் ஈக்குவல் டு 1 இருக்கும். இப்போ மேக்னிஃபிகேஷன் கிரேட்டர் தேன் 1 இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? ஹைட் ஆஃப் த இமேஜ் இஸ் கிரேட்டர் தேன் த ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட். ஹைச் டேஷ் கிரேட்டராக இருந்தாதான் மேக்னிஃபிகேஷன் வந்து கிரேட்டர் தேன் 1 இருக்கும். மேக்னிஃபிகேஷன் லெஸ் தேன் 1னா என்ன அர்த்தம்னா ஹைட் ஆஃப் த இமேஜ் இருக்குல்ல, ஹைட் ஆஃப் த இமேஜ் இஸ் லெஸ்ஸர் தேன் த ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட்னு அர்த்தம். ஓகே, அப்போ அதுக்கப்புறம் இன்னொரு விஷயமும் இருக்கு மேக்னிஃபிகேஷன்ல. மேக்னிஃபிகேஷன் வந்து பாசிட்டிவா இருந்துச்சுன்னா நீங்க வந்து நியூமெரிக்கல்ஸ்ல மேக்னிஃபிகேஷன் கண்டுபிடிக்க சொல்லி நீங்க வந்து இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி மேக்னிஃபிகேஷன் கண்டுபிடிக்கும் போது அந்த மேக்னிஃபிகேஷன் பாசிட்டிவா இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா அந்த இமேஜ் இருக்குல்ல, அந்த இமேஜ் வர்ச்சுவல் அண்ட் எரெக்ட் இமேஜ்னு அர்த்தம். இஃப் மேக்னிஃபிகேஷன் நெகட்டிவா இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா the image is real and invertedனு அர்த்தம். ஓகே, நீங்க கார்ட்டீசியன் சைன் கன்வென்ஷன்ல போட்டு பார்த்தீங்கன்னா, இமேஜின் பண்ணி பார்த்தீங்கன்னா, நீங்க முந்தின வீடியோஸ் பார்த்து படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். மேக்னிஃபிகேஷன் பாசிட்டிவா இருக்குதுன்னா அது வந்து வர்ச்சுவல் அண்ட் எரெக்ட் இமேஜ். அது ஏன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். மேக்னிஃபிகேஷன் நெகட்டிவா இருக்குதுன்னா அது வந்து ரியல் அண்ட் இன்வெர்டட் இமேஜ். அது ஏன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். அந்த கார்ட்டீசியன் சைன் கன்வென்ஷனை படிச்சிருந்தா உங்களுக்கு அது நல்லா புரிஞ்சிருக்கும் இந்நேரம். ஓகே, இதுதான் மேக்னிஃபிகேஷன் பத்தி இவ்வளவுதான். அடுத்தது வந்து நம்ம மிரர் ஃபார்முலா படிக்கலாம். சரியா? மிரர் ஃபார்முலான்னா என்னது? மிரர் ஃபார்முலா 10th ஸ்டாண்டர்ட்ல மிரர் ஃபார்முலா வந்து நீங்க ஃபார்முலா மட்டும் படிச்சா போதும், அதோட டெரிவேஷன்லாம் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. மிரர் ஃபார்முலா ஃபார் ஸ்பெரிக்கல் mirrors. Mirror formula for
ஸ்பெரிக்கல் மிரர்ஸ் என்னது 1/v plus 1/u equal to 1/f. இந்த ஃபார்முலாவை வச்சு தான் நம்ம நியூமெரிக்கல்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணணும். ஏதாவது ரெண்டு இப்போ ஒன்று வி கொடுத்துருப்பாங்க, இல்லைன்னா யூ கொடுத்துருப்பாங்க, எஃப் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க, இல்லைன்னா எஃப் கொடுத்துருப்பாங்க, யூ கொடுத்துருப்பாங்க, வி கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அப்படி ரெண்டுக்குள்ள வேல்யூ கொடுத்துட்டு ஒன்று கண்டுபிடிக்கிறது ஈஸி தானே, அப்படிதான் கண்டுபிடிக்கணும். மிரர் ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம அடுத்தது நிறைய நியூமெரிக்கல் சால்வ் பண்ணுவோம். அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சரியா? Bye.